வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே சிலிர்ப்பான ஒரு வரலாற்றை பத்தி பேசப் போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். தமிழ்நாட்டுல இருக்கிற சிறுவாபுரி முருகன் கோயிலோட கொஞ்சம் மர்மமும் நிறைய பக்தியும் நிறைந்த ஒரு வரலாற்றை தான் இன்னைக்கு நாம அலசப் போறோம். இது வெறும் செங்கல் கருங்கல்லால் கட்டப்பட்ட கோயிலோட கதை இல்லைங்க. ரத்தம், துரோகம், அப்புறம் கற்பனைக்கே எட்டாத ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, இது எல்லாம் சேர்ந்த ஒரு நிஜமான பதிவு. 2000 வருஷ பழமையான கலப்படமே இல்லாத ஒரு தூய்மையான பக்தியும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு மாபெரும் துரோகமும் ஒன்னா சந்திக்கும்போது என்ன நடக்கும்? கேட்கும்போதே கொஞ்சம் பகீர்னு இருக்குல்ல. ஒரு மனிதனோட நம்பிக்கை எந்த அளவுக்கு சோதிக்கப்படும் அப்படிங்கறத இந்த வரலாறு நமக்கு காட்டும். இந்த சேத்தொண்டர் புராணம் நமக்கு சொல்ற அந்த தீவிரமும் மர்மமும் கொஞ்சம் கூட குறையாம அப்படியே உங்களுக்கு கடத்தணும் அப்படிங்கிறதுக்காக வழக்கமா நாம பாக்குற அஜெண்டா விஷயங்களெல்லாம் இன்னைக்கு தவிர்த்துட்டு நேரடியா கதைக்குள்ள போக போறோம். சிறுவாபுரியின் தோற்றம் ராமாயணத்தோட இதுக்கு என்ன தொடர்பு? வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த கோயிலோட மிக பழமையான வரலாற்றுக்குள்ள நாம போகணும். இன்னைக்கு நாம சென்னைக்கு பக்கத்துல திருவள்ளூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கிற சிறுவாபுரி அப்படிங்கிற இடத்துக்கு தான் நாம பயணத்தை தொடங்க போறோம். இந்த இடத்தோட வேர்கள் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே ஆழமா ஊன்றப்பட்டிருக்கு. இந்த இடத்தோட மிக பழமையான பெயர் என்ன தெரியுமா? சின்னம்பேடு. இதுக்கு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான இதிகாச வரலாறு இருக்கு. அதாவது, திரேதாயுகத்துல ராமபிரான் அஸ்வமேத யாகம் நடத்தும்போது அவர் அனுப்புன யாக குதிரைய அவருடைய மகன்களான லவனும் குசனும் ரொம்ப துணிச்சலா பிடிச்சு கட்டி போட்டாங்க. ஒரு மாபெரும் படையோட குதிரைய மீட்க வந்த அந்த ராமபிராணியே எதிர்த்து அந்த சிறுவர்கள் கொஞ்சம் கூட பயம் இல்லாம அம்பெடுத்து சண்டைக்கு நின்ற இடம்தான் இந்த சிறுவர்கள் அம்பெடுத்த இடம். அதுவே காலப்போக்குல மருவி சின்னம்பேடு அப்படின்னு மாறி அப்புறம் சிறுவர்புரி ஆகி கடைசியா இன்னைக்கு சிறுவாபுரி அப்படின்னு அழைக்கப்படுது. ராமாயணத்தோட நேரடி தொடர்புள்ள ஒரு சிலிர்ப்பான இடம் இது. சரி, அந்த பழங்காலத்துல இருந்து இப்போதைய நிலைக்கு வருவோம். இந்த கோயிலோட அற்புதங்களும் அதிசயங்களும் இன்னைக்கு எப்படி இருக்கு? இப்போ இங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த கோயில் சும்மா செங்கற்களால மட்டும் கட்டப்படலைங்க. பல அரிய கலைநயங்களாலும் அளப்பரிய பக்தியாலும் உருவான ஒரு பொக்கிஷம் இது. இங்க இருக்கிற மூலவரான பாலசுப்பிரமணிய சுவாமி கரெக்டா 4.5 அடி உயரத்துல நின்ற கோலத்துல காட்சி தர்றாரு. பொதுவா பாத்தீங்கன்னா முருகன் சிலைகள் கொஞ்சம் சிறிய அளவுல தான் இருக்கும். ஆனா வேற எந்த கோயிலையும் இல்லாத அளவுக்கு இந்த 4.5 அடி உயர கம்பீரம் பாக்குறவங்க மனசுல ஒரு பெரிய பக்தியையும் ஆச்சரியத்தையும் ஒரே நேரத்துல ஏற்படுத்துது. இந்த கம்பீரமான சிலைக்கு முன்னாடி நிக்கும் போது கிடைக்கிற அந்த அமைதி இருக்கே, அத வார்த்தைகளால சொல்லவே முடியாது. இது தவிர இந்த கோயிலோட மற்ற அதிசயங்களும் உங்களை கண்டிப்பா வியக்க வைக்கும். ஒரு பிரம்மாண்டமான 5 நிலை ராஜகோபுரம் இங்க கம்பீரமா நிக்குது. அது மட்டும் இல்லாம அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனாக சிவனும்